ஹாய் வீவர்ஸ், வீரா சீரியலில் விஜய் என்னதான் பிளான் பண்ணி மாறன் வீராவை பிரிக்க நினச்சாலும் வீரா மாறன் பிரியவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ராமச்சந்திரனுக்கு ஒன்றுனுடனே வீரா ரொம்பவே துடிச்சு போகிறாங்க. அவரை காப்பாற்றுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு பணத்தை திரட்டி எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அதுக்குள்ளே மாறனோட ஃப்ரெண்டு மது அந்த பணத்தை பே பண்ணிடுறாங்க. யாரடா இது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீராவோட மனசில் ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீரா வேகமாக ஓடி போய் அவருக்கு திருஷ்டி எடுக்கிறதுக்காக ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு வராங்க. கண்மணியும் கூட சேர்ந்து வராங்க. அப்போது விஜயோட அம்மா விஜயை கூப்பிட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற வீரா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, இங்கே நிறைய ஆகாத கண் இருக்குது மாமா, அந்த கண்ணெல்லாம் சுருங்கி போகணும்ல, அதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, பூனைக்கண்ணு, கொல்லிக்கண்ணு எல்லா கண்ணும் அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வீரா. இதை பார்த்து விஜயோடம்மா, பாத்தியாடி நாய் பூனை நரின்னு நம்மளை தான் சொல்கிறாவ அப்படின்னும் போது எனக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க விஜி. என்னடா இது பெருசோட கதை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ இப்போல்லாம் நீ டம்மி ஃபீஸ் ஆகிட்டியோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சொத்தை பிடுங்கிட்ட அப்போவும் அவங்க ஓடி போயிடுவாங்கன்னு பார்த்தா குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்காங்க. பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒன்று சேர்த்துட்டியே விஜி அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட அறிவுக்கு எட்டினது அவ்வளோதான். இந்த குடும்பத்துக்குள்ளே புகைச்சலை நான் ஏற்கனவே உண்டாக்கிட்டேன். அது ஒரு நாள் கொழுந்து விட்டு தீயா எரிய போது அப்போ உனக்கு தெரியும். நான் செஞ்ச வேலையோட சிறப்பு என்னன்னு உனக்கு தெரியும். விஜய் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மதுவை வச்சு தான் விஜய் மாறன் வீராவை பிரித்து இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஸோ இதனால் வீரா மாறனுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்குது. ஆனாலுமே வீரா கிளவராக இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.